வணக்கம். நீங்க தமிழ்நாடு அரசு ஊழியரா? இல்ல உங்க குடும்பத்துல யாராவது கவர்மெண்ட் வேலையில இருக்காங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பென்ஷன் சிஸ்டத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. ஒரு பெரிய மாற்றம் இது. அது என்ன திட்டம்? அதனால யாருக்கெல்லாம் நல்லதுன்னு வாங்க சிம்பிளா தெரிவா பார்க்கலாம். வேலையில இருந்து ரிட்டையர் ஆனதும் மாசம் ஒரு கேரண்டியான பென்ஷன் நம்ம கைக்கு வருமா? இது பல வருஷமா ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மனசுலயும் இருந்த ஒரு பெரிய கேள்வி, ஒரு சின்ன பயம்னே சொல்லலாம். இப்போ வந்திருக்க இந்த புது ஸ்கீம் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுது? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ அந்த கேள்விக்கு அரசாங்கம் ஒரு உறுதியான பதிலோட வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஜான்வரி 1ஆம் தேதி 2026ல இருந்து தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்களோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. அந்த புது அத்தியாயத்தோட பேரு தான் டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்ஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம். தமிழ்ல சொன்னா தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, உறுதி செய்யப்பட்ட. இது வெறும் பேர்ல மட்டும் இல்ல, இது அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குறுதி. சரி, இந்த டிஏபிஎஸ் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போலாமா? வாங்க, பழைய சிஸ்டம் என்ன, அதுல என்னதான் பிரச்சனைன்னு வேகமா பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் சிபிஎஸ், அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இது எப்படின்னா, நீங்க மாசம் உங்க சம்பளத்திலிருந்து ஒரு தொகையா போடுவீங்க. ஆனா நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு எவ்ளோ பென்ஷன் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது ஷேர் மார்க்கெட்டோட இணைக்கப்பட்டது. மார்க்கெட் ஏறுனா உங்க பணம் ஏறும், இறங்குனா இறங்கும். சோ மொத்தத்துல எந்த கேரண்டியும் கிடையாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாருங்க, 2003ல தமிழ்நாடு சிபிஎஸ்க்கு மாறுது. ஆனா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பிஎஸ், யூபிஎஸ்னு வேற திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு அவங்களோட பாதையில போகாம நமக்கான ஒரு தனி வழியில நின்னுச்சு. இந்த வேறுபாடுதான் நமக்கென ஒரு ஸ்பெஷலான திட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துச்சு. சோ ஒரு பக்கம் ஊழியர்களோட தொடர் கோரிக்கைகள், இன்னொரு பக்கம் இந்த தனி பாதை. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு புது தீர்வை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கத்தை தள்ளுச்சு. இதுக்காகவே அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த டாஸ்க் ரொம்பவே சேலஞ்சிங்கானது. என்னன்னா, ஊழியர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், அதே சமயம் அரசாங்கத்தோட கஜானாவுக்கும் பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லையா? பல மாதங்கள் தீவிரமா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமிட்டி கொடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையில அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது. அந்த முடிவுதான் இந்த டாப்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டாப்ஸ் பழைய சிபிஎஸ் சிஸ்டத்துல இருந்த அந்த என்ன கிடைக்குமோங்கிற நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. இதுல ஹைலைட்டே அந்த உறுதி செய்யப்பட்டங்கிற வார்த்தை தான். இனிமே ஷேர் மார்க்கெட் ஏறுதா இறங்குதாங்கிற கவலையே தேவையில்ல. இங்க பாருங்க, இது கவர்மெண்ட் ஆர்டர்ல இருந்தே எடுத்த வரி. உறுதி செய்யப்பட்ட மற்றும் நீடித்த ஓய்வூதிய பலன்களை வழங்கும் நோக்கத்தோடன். இந்த ரெண்டே வார்த்தைகள், அஷ்யோர்ட் அண்ட் சஸ்டெயினபிள், இதுல தான் இந்த திட்டத்தோட மொத்த நோக்கமே அடங்கியிருக்கு. ஓகே, இப்போ எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த டாப்ஸ் திட்டம் நிஜமா எப்படி வேலை செய்யுது? இதனால ஒரு ஊழியருக்கு என்னென்ன கிடைக்கும்? வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 50%, 50%. இதுதான் இந்த திட்டத்தோட இதயமே. நீங்க ரிட்டையர் ஆகும்போது கடைசியா வாங்கின சம்பளம், அதாவது பேசிக் பே பிளஸ் டிஏ, அதுல சரி பாதி மாசம் கரெக்டா உங்க அக்கௌண்ட்க்கு பென்ஷனா வந்துடும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய கேரண்டி. சரி, இந்த கேரண்டிக்காக ஊழியர்கள் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். அவங்களோட சம்பளத்துல இருந்து மாசம் 10% பங்களிப்பா கொடுக்கணும். மீதி நிதி தேவைய அரசாங்கம் பார்த்துக்கும். சோ இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் மாதிரி. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், குடும்ப பாதுகாப்பு. ஒருவேளை ஓய்வூதியர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவங்க கடைசியா வாங்கின பென்ஷன்ல 60% தொகை, அதாவது 5ல் 3 பங்கு அவங்க குடும்பத்துக்கு மாசம் ஃபேமிலி பென்ஷனா கிடைக்கும். இது அந்த குடும்பத்துக்கு எவ்ளோ பெரிய ஆறுதல் இல்லையா? பென்ஷன் மட்டும் இல்லைங்க, பணிக்கொடை, அதாவது கிராஜுவிட்டியும் உண்டு. இதோட அதிகபட்ச வரம்பு எவ்வளோ தெரியுமா? 25 லட்சம் ரூபாய். ரிட்டையர்மெண்ட் அப்போ கிடைக்கிற இந்த மொத்த தொகை ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில சூப்பரான பலன்களும் இருக்கு. உதாரணத்துக்கு, வேலையில இருக்கிறவங்களுக்கு அகவிலைப்படி, அதாவது டிஏ ஏறுச்சுன்னா அதே மாதிரி பென்ஷனர்களுக்கும் ஏறும். அப்புறம் உங்க பென்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மொத்தமா வாங்கிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. இது மாதிரி இன்னும் பல நல்ல விஷயங்கள் இந்த டிஏசிபிஎஸ் திட்டத்துல இருக்கு. ஓகே,
இப்ப எல்லாருக்கும் மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கும். இந்த அருமையான திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்? புதுசா வேலைக்கு சேர்றவங்களுக்கு மட்டுமா, இல்ல ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கும் இதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இதுல 2 கேட்டகரி இருக்கு. முதல்ல ஜனவரி 1, 2026க்கு அப்புறம் அரசு பணியில சேர்ற எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா டாப்ஸ் திட்டம் தான், அது கட்டாயம். ரெண்டாவது, ஏற்கனவே சிபிஎஸ் திட்டத்துல இருக்கிற ஊழியர்கள் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. நீங்க இந்த புது டாப்ஸ் திட்டத்தின்படி பென்ஷன் வாங்கிக்கிறீங்களா, இல்ல பழைய சிபிஎஸ் கணக்குப்படி உங்க பணத்தை மொத்தமா வாங்கிக்கிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த தேதியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 1, 2026 அன்னிக்கு இருந்துதான் இந்த எல்லா மாற்றங்களும் நடைமுறைக்கு வருது. இது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நிச்சயமா ஒரு புத்தம் புது தொடக்கம்தான். சுருக்கமா சொல்லணும்னா, எவ்வளவு கிடைக்கும்னு தெரியாத ஒரு சிஸ்டத்துல இருந்து இவ்வளவு கிடைக்கும்னு உறுதியா தெரிஞ்ச ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம மாறுறோம். இது வெறும் ஒரு திட்ட மாற்றம் மட்டும் இல்ல, ஓய்வூதியத்தை அரசாங்கம் பார்க்கற பார்வையிலேயே ஏற்பட்ட ஒரு பெரிய தத்வார்த்தமான மாற்றம். நிச்சயமா ஒரு பக்கம் ஊழியர்களோட நிதி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே சமயம் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு இதனால பெரிய நிதி சுமை வந்துடக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த டிஏசிபிஎஸ் ஒரு சரியான பாலமா இருக்குமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இது ஒரு சிறப்பான வாக்குறுதியா இருக்கு. ஆனா இது நடைமுறையில எப்படி செயல்படுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?